வணக்கம். சகோர் ஜானகி அம்மா நேற்று நம்ம விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க இருக்காங்க, அவங்க எப்போவுமே இருப்பாங்க. ஏன்னா அவங்க நடித்த படங்கள் பல தலைமுறைகள் கடந்து, காலம் கடந்து இன்றைக்கும் பார்த்து ரசிக்கக்கூடிய, பிரமிக்கக்கூடிய, வியக்கக்கூடிய ஒரு பதிவுகளை விட்டு போயிருக்கிறதுனால அவங்க மறைஞ்சதாக சொல்ல முடியாது, வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அப்படிதான் நான் நம்புகிறேன். அவர்கள் அவங்க நடிப்புக்கு, அவங்களுடைய திறனுக்கு, அவங்க நடித்த எந்த படத்துலேருந்து ஒரே ஒரு காட்சி, ஒரே ஒரு பாடல் எடுத்தாலே போதும். அவங்க தோன்றுற எல்லா திரையிலும் அவங்க தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வாழ்க்கை, பெண்மையை பற்றி அவர்களுடைய புரிதல், அது ரொம்ப அசாத்தியமானது. தென்னிந்திய நடிகர் சங்கம் அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கும்போது, அந்த விழாவுக்கு முன்னால் ஒரு மணி நேரம் எங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க பேசின விதம் ஒரு ஒரு மிலிட்ரியில் ஒரு லேடி கமாண்டிங் ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்களோ அந்த தோரணையில் தான் பேசினாங்க. அப்போவே அவங்களுக்கு நல்ல வயசு. அவங்க படிக்கட்டு ஏறும்போது எங்களுடைய தோழர் ஒருத்தர் கை கொடுக்கும்போது அப்படி தட்டி விட்டு, நான் கேட்டேன்னா அவங்க கையை நானே ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு மணி நேர பேச்சில் அவங்க கொடுத்த சாரம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நான் நேற்றெல்லாம் அவங்கள பற்றி யோசிக்கும்போது அந்த செய்தி தான் எனக்கு மனசில் திரும்பி திரும்பி வருது. ஆண்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தில் பெண்களுக்கான கவசம் அவங்களுடைய அறிவு மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க எதனால் அறியப்படுறாங்களோ அதில் அவங்க திறன் மிகுந்ததாக தங்களை வளர்த்துக்கணும். அது ஒன்று தான் கவசம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையே அவங்களுடைய செய்தியாக அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு, அவங்களோட பழகினதில், அவங்கள ஆராதித்ததில், அவங்களுடைய ரசிகனாக இருந்ததில் நான் மிகவும் பெருமை கொண்டு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக அவர்களுடைய குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, கூட இருந்த எல்லாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சகாரமா, we all love you ever. Thank you.